நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருப்தியாக இல்லை என்றால் இந்த வீடியோவை முடிவு வரை பாருங்கள். இந்த கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். ஒரு காலத்தில் ஒரு காகம் தனது வாழ்க்கையில் மிகவும் வருத்தமாக இருந்தது. ஒரு நாள் அது ஒரு மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தது. அதே மரத்தின் கீழ் ஒரு முனிவர் அமர்ந்திருந்தார். அப்போது காகத்தின் கண்ணீர் துளி ஒன்று முனிவரின் கன்னத்தில் விழுந்தது. முனிவர் மேலே பார்த்தார். காகம் அழுது கொண்டிருப்பதை பார்த்தார். முனிவர் கேட்டார், ஏன் அழுகிறாய்? காகம் சொன்னது, ஓ அறிவாளியே, என் வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக உள்ளது. யாரும் என்னை விரும்பவில்லை. மக்கள் என்னை துரத்தி விடுகிறார்கள். சாப்பிட எதுவும் தருவதில்லை. எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை விட இறப்பு நல்லது. காகத்தின் வார்த்தைகளை கேட்ட முனிவருக்கு கருணை வந்தது. அவர் சொன்னார், நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அதில் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் காகம் அதை புரிந்து கொள்ளவில்லை. அது தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தது. அப்போது முனிவர் சொன்னார், சரி, கவலைப்படாதே. நீ என்ன ஆக விரும்புகிறாய்? என் மந்திரத்தால் அதை உன்னை ஆக்கிவிட முடியும். இதை கேட்ட காகம் மகிழ்ச்சியடைந்து சொன்னது, நீங்கள் உண்மையாக எனக்கு உதவ விரும்பினால் என்னை அன்னப்பறவையாக மாற்றுங்கள். முனிவர் சொன்னார், சரி, நான் உன்னை அன்னமாக மாற்றுகிறேன். ஆனால் அதற்கு முன் ஒரு அன்னப்பறவையிடம் சென்று அது தனது வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதா என்று கேட்டு வா. அதுவரை நான் இங்கே காத்திருக்கிறேன். காகம் மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றது. ஒரு குளத்தில் ஒரு அன்னப்பறவை நீந்திக் கொண்டிருந்தது. காகம் அதுடன் சொன்னது, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். பாலை போல வெள்ளையாக இருக்கிறாய். எல்லோரும் உன்னை விரும்புகிறார்கள். உலகிலேயே மிகவும் சந்தோஷமான பறவை நீயாகவே இருக்க வேண்டும். அன்னப்பறவை சொன்னது, இல்லை நண்பா, நான் சந்தோஷமாக இல்லை. உலகத்தில் பல அழகான நிறங்கள் இருக்கின்றன. ஆனால் எனக்கு எந்த நிறமும் இல்லை. வெள்ளை மட்டும்தான். கிளிதான் உலகிலேயே மிகவும் சந்தோஷமான பறவை என்று நான் நினைக்கிறேன். இதை கேட்ட காகம் கிளியை தேடி பறந்து சென்றது. அது கிளியிடம் சொன்னது, நீ மிகவும் நிறமுள்ள அழகான பறவை. உலகிலேயே மிகவும் சந்தோஷமான பறவை நீதான். கிளி சொன்னது, இல்லை நண்பா, நான் சந்தோஷமாக இல்லை. மக்கள் என்னை பிடித்து கூண்டில் அடைத்து விடுகிறார்கள். எப்போதும் யாராவது என்னை பிடித்து விடுவார்களோ என்று பயமாக இருக்கிறது. எனக்கு தோன்றுவது மயில்தான் மிகவும் சந்தோஷமான பறவை என்று. இதை கேட்ட காகம் மயிலை தேடிச் சென்றது. அது ஒரு விலங்கியல் பூங்காவில் கூண்டில் இருந்த மயிலை கண்டது. 100கணக்கான மக்கள் அதை பார்க்க வந்திருந்தார்கள். மக்கள் சென்ற பிறகு காகம் மயிலிடம் பேசத் தொடங்கியது. அன்பான மயிலே, நீ மிகவும் அழகானவன். ஆயிரக்கணக்கான மக்கள் உன்னை பார்க்க வருகிறார்கள். என்னை பார்த்தால் எல்லோரும் துரத்தி விடுகிறார்கள். உலகிலேயே மிகவும் சந்தோஷமான பறவை நீதான் என்று நான் நினைக்கிறேன். மயில் பதிலளித்தது, நானும் ஒரு காலத்தில் நான் உலகிலேயே மிகவும் அழகானதும் சந்தோஷமானதும் என்று நினைத்தேன். ஆனால் என் அழகின் காரணமாகவே நான் இந்த கூண்டில் சிக்கிக் கொண்டேன். மக்கள் என் அழகான இறகுகளை பறித்து அலங்கார பொருளாக பயன்படுத்துகிறார்கள். அது மிகவும் வலிக்கிறது. நான் சந்தோஷமாக இல்லை. இதை கேட்ட காகம் ஆச்சரியப்பட்டு கேட்டது, அப்படியானால் உலகிலேயே மிகவும் சந்தோஷமான பறவை யார்? மயில் சொன்னது, கவனமாக பார்த்தேன். ஒரே ஒரு பறவை மட்டும்தான் கூண்டில் இல்லை. அது காகம். யாரும் உன்னை பிடிக்க முயற்சிக்கவில்லை. கடந்த சில நாட்களாக நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் காகமாக இருந்தால் எவ்வளவு சுதந்திரமாக உலகம் முழுவதும் பறந்து வாழ்ந்திருப்பேன். இதை கேட்ட காகம் மீண்டும் முனிவரிடம் திரும்பி வந்தது. அப்போது முதல் முறையாக அது காகமாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைந்தது. அது முனிவரிடம் சொன்னது, ஓ அறிவாளியே, நான் வேறு எதுவாகவும் ஆக வேண்டாம். நான் இப்போது இருப்பது போலவே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நம் வாழ்க்கையிலும் இதேதான் நடக்கிறது. நாம் தேவையில்லாமல் மற்றவர்களுடன் ஒப்பிட்டுக் கொண்டு வருத்தப்படுகிறோம். நம்மை நாமே குறை கூறுகிறோம். இது முடிவில்லாததுதான்.